ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹவு டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்றதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் ஆன உடனே வெங்காயம் போட்டுட்டு வதக்க ஆரம்பிச்சிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவு வதங்கிட்ட பின்னாடி அது கூட மட்டன் ஆட் பண்ணிடுறோம். மட்டன் செப்பரேட்டாக குக்கரில் வேக வச்சுக்கிறோம். வேக வைக்கும் போது அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகா மூணுத்தையும் போட்டு 2 விசில் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மட்டன் ஆட் பண்ணிட்ட பின்னாடி அது கூட தக்காளி மிக்ஸ் பண்ணுறோம். தக்காளி போட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓரளவு வதங்கிட்ட பின்னாடி இப்போ அது கூட நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு கொஞ்சம் அது கூட ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவு அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிட்ட பின்னாடி தண்ணி ஊற்றி மட்டன் நல்லா வேகிற அளவு விட்டுடலாம். இப்போ நம்ம கிரேவியை சிம்மில் வச்சு சுண்ட விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மட்டன் கிரேவி தயார். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் சமையல் செய்யலாம் ஈஸியாக. ஹவு டு சமையலோட